ஆண்டவர் ஆராதிக்கிற நாம யார்கிட்ட அன்பு கூறணும்? பைபிள் சொல்லுது, இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிடத்திலும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க உலகத்தை சிநேகிக்கிறவர்களா இருந்தால் தேவனுக்கு யாரா மாறிடுவீங்களா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப நம்மளாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்களை நான் துதிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. உங்களை ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் எல்லாமும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லு. அன்பு கூறுவே, இதுவரைக்கும் நான் உங்களை நேசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்குவேன் ஆண்டவரே. நல்ல உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனே உமக்கு நன்றி. எனக்கு உதவி செய்தவரே, என் தனிமையில் என்னை கண்ணோக்கி பார்த்தவரே, என் பலவீனத்தில் எனக்கு சுகம் கொடுத்தவரே, என் தேவைகளுக்கெல்லாம் போதுமானவராய் இருந்தவரே, தேங்க்யூ லார்ட். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எல்ரோயி, என்னை கண்டீரே. எல்ரோயி, நீங்கள் அலைந்ததை கண்டார், கண்ணீர் வடித்ததை கண்டார், தவித்ததை கண்டார். என்னை கண்டீரே, உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை இயேசுவே. யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. யெகோவா ரப்பா, பலவீனம், வியாதி, வலி, வேதனை எல்லாவற்றையும் மாற்றினாரே. சுகம் தந்தீரே, உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆரா
அல்லேலூயா ஆராதனை இயேசுவே. அன்பு கூறுவே ஆராதிப்பே, அன்பு கூறுவே. ஓ இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி என்னை பலப்படுத்தினீரே, என்னை திடப்படுத்தினீரே, என்னை தைரியப்படுத்தினீரே, என்னை உற்சாகப்படுத்தினீரே, என் ஆவியை அனல் மூட்டினீரே, அவிசுவாசங்களை என்னை விட்டு அகற்றினீரே, எனக்குள் இருந்த பயத்தை நீக்கினீரே, நல்ல திட நம்பிக்கை எனக்கு தந்தீரே. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி இப்ப நான் துதிக்க வந்திருக்கிறப்பா. சும்மா கடமைக்காக துதிக்க அல்ல, முழு மனதாய் துதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன், முழு பலத்தோடு நான் துதிப்பேன். அல்லேலூயா. 6வது மாதத்தை இந்த வாரத்தில் நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் பாதி வருஷம் முடியுது, அப்படிதானே? அல்லேலூயா. நீங்க கடந்து வந்த பாதைகளை குறித்து ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே திரும்பி போய் பாருங்க. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு கை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்டு உடனடியாக இறங்கி வரலன்னா, அவர் நமக்கு பக்கத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றலைன்னா, நம்ம நிலைமை என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. பட்டு போயிருப்போம். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் நெஞ்சம் துளிர்த்தது என்ன செஞ்சிருக்கும்? உதிர்ந்து போயிருந்திருக்கும். அப்படியே வெறுமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்ற மனதோடு ஆராதிக்கிறீங்க? அல்லேலூயா. பாட போறோம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்ன எண்ணில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, உங்களை நான் எப்படி ஸ்தோத்தரிப்பேன்? முழு மனதா ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் செய்த அந்த அதிசயமான காரியங்களை கொஞ்சம் நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. அது ஆராய்ந்து முடியாததா இருக்கும், அப்படிதானோ? யோசிச்சு பார்த்தாலும் இதெல்லாம் எப்படி நடந்தது, இதெல்லாம் எப்படி கைகூடினது, நமக்கு புத்தி கெட்டாததா என்ன செய்யும் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கை உயர்த்தி ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு நீர் செய்ததற்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன் சொல்லுங்க. உமக்கு நான் நன்றி சொல்றேன். நல்ல உற்சாகமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க உதடுகள் ஸ்தோத்தரிக்கட்டும். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகள் வரட்டும். நல்ல மனதார ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சந்தோஷமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க ஆத்மாவில் பலன் தந்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் தேற்றி இருக்கிறாரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? அதற்காக நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க முகங்களில் வடிந்த கண்ணீரை துடைத்தாரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தீர்க்க முடியாத சில போராட்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் சுலபமா கர்த்தர் தீர்த்து வைத்தாரே, ஸ்தோத்திரம். பெரிய தேவை, மலை போல இருந்த தேவை அற்புதமாய் சந்தித்தாரே, நல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா.
ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நாங்க எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க துதி பலிகளில் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக, உலாவுவீராக, அசைவாடுவீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய சிங்காசனம் எங்களுடைய துதிகளிலே அமைவதாக. Thank you Jesus. Thank you Lord. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில். என்னை என்றும் கைவிடாத நேசம் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே.
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதா. அம்மே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர். சொல்லுங்க, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல வல்லமையோடு பலத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை நல்லா துதிங்க. மற்றவங்க நல்ல கரம் தட்டி நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்கள் உயர்வுக்கு தடையா இருந்ததையெல்லாம் உடைத்தெறிந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய வழிகளில் தடைகளா இருந்ததையெல்லாம் அகற்றி போட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காமல் போக பண்ணினீர் ஆண்டவரே. உயரத்தில் இருந்து கை நீட்டி எங்களை நீர் தூக்கி விட்டீர் ஆண்டவரே. ஏற்ற சமயத்தில் எங்களை நீர் காப்பாற்றினீர் ஆண்டவரே. சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் எங்களை ஒப்பு கொடுக்கலப்பா. எங்கள் நிலைமை நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை நீர் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி சொல்றோம். கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர். நீர் எவ்வளவு மேன்மையானவர் ஆண்டவரே. உங்களை துதிக்கும் துதி எங்க நாவல நீங்க தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உங்களை பின்பற்றுகிற இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, எல்லாம் உங்க தயவு, எல்லாம் உங்க இரக்கம் ஆண்டவரே. நீங்க தான் சிருஷ்டிக, நீங்க தான் ஆளுகை செய்கிறவ. உங்க கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்குப்பா. எல்லா வல்லமையும் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆண்டவரே. உங்க வல்லமைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீங்க தான்ப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. உங்க கட்டுப்பாட்டை மீறினது எதுவுமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? உங்களுக்கு முன்பாக சகல ஆளுகையுடைய தேவனுக்கு முன்பாக என்ன தாழ்த்துறேன்னு சொல்றவங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஆமென் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் யாருக்கும் கடனால் இல்லை, அவர் யாருக்கும் பாரமும் இல்லை, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல சிறந்தவர் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேங்க்யூ லார்ட். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை என்றென்றும் பணிந்து தொழுவோ. ஆஹா
அவர் யாருக்கும் கடனாளி இல்லை, அவர் யாருக்கும் பாரமும் இல்லை, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவருக்கு இல்லை. அவர் யாருக்கும் கடனாளி இல்லை, அவர் யாருக்கும் பாரமும் இல்லை, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கை முழுவதும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு? பைபிளை வாசிக்கிறோம், அவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாராம், அது அப்படியே செஞ்சது. காற்றுக்கு கட்டளையிட்டார், அது அப்படியே செய்தார். கடலுக்கு கட்டளையிட்டார், அது அப்படியே செய்தார். பிசாசுக்கு கட்டளையிட்டார், அது அப்படியே செய்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் டெமோ பண்ணி காட்டினார், செஞ்சு ஏன் காட்டினார்? என்னுடைய அதிகாரத்துக்கு மீறி எதுவுமே இல்லை, என் வல்லமைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அதான் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க இன்னைக்கு சந்திக்கிற போராட்டம், உங்க வாழ்வில் இருக்கிற கொந்தளிப்பு, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம், உங்க பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கடி, ஆமென், உறவுகளில் இருக்கிறதான பாதிப்பு, பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாமே யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனையில் எத்தனை பேர் என் காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்? எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை, நான் முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லை, நான் அழுது உருள வேண்டிய தேவை இல்லை, நான் என் பலத்தெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே என் பாரத்தை வச்சுட்டு, கர்த்தர் மேலே என் நம்பிக்கை வச்சுட்டு, என் கண்ணை அவரை நோக்கி ஏறெடுத்தா போதும், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. இப்போ உங்க மனதில் எதெல்லாம் பாரமா இருக்கும், எதெல்லாம் நீங்க அழுத்தமாய் உணர்கிறீர்களோ, பெரிய போராட்டமா பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத அறிக்கையிட்டு இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்கப்பா, இதெல்லாம் நீங்க டீல் பண்ணுங்க ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, இதெல்லாம் உங்க கையில நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, எல்லாம் நல்லபடியா நடக்க ஆண்டவரே. அதை நாங்க விசுவாசித்து எங்க பாரத்தெல்லாம் உங்க சமூகத்தில் இறக்குறோம்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் ஆகும், உம்மாலேதான், இயேசுவாலேதான், ஆவியாலேதான். தகப்பனே,
முழு நம்பிக்கையோட நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். நீங்க பார்த்து கொள்ள போகிறதற்காக நன்றி. எங்கள் சார்பில் நீர் செயல்பட போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.